நம்ம எல்லாருக்குமே தெரியும், சில நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்கர் விருதை தேர்ந்தெடுக்க போகிற அந்த ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியில் சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டு தான் இது நல்ல படம், இது சிறந்த நடிகருக்கான தேர்வுக்குரிய ஒரு படம், சிறந்த இயக்கத்துக்கான தேர்வுக்குரிய ஒரு படம்னு எல்லா கேட்டகரிலையும் ஆஸ்கர் விருதை கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, தேர்வு செய்வாங்க. ஸோ அப்படி ஒரு தேர்வு கமிட்டி, தேர்வு குழு, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நடிகர்களில் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் நம்ம ஆயுஷ்மான் குரானா பாலிவுட் ஹீரோ அவருக்கும் கிடைச்சிருக்குது. 2022 வருஷம் நம்ம நடிப்பை நாயகன் சூர்யாவுக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்தது. இப்போது உலகநாயகன் கமலஹாசனுக்கும் ஆயுஷ்மான் குரானாவுக்கும் கிடைச்சிருக்குது. இப்போது இது குறித்து நம்ம ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனை இதற்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிச்சுக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் கமல் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது இந்திய திரையுலகுக்கே கிடைத்த ஒரு பெருமையான தருணம். கமல்ஹாசன் ஒரு நடிகர் என்பதை விட அதற்கும் மேலானவர். அவருடைய புத்திசாலித்தனம் மற்றும் பன்முக திறமையின் மூலம் நடிகராக, ஒரு கதை சொல்லியாக, இயக்குனராக இந்திய மற்றும் உலக சினிமாவில் நீடித்த தாக்கத்தை நீண்ட காலமாக ஏற்படுத்தி வருகிறார். சினிமாவின் ஒவ்வொரு அங்கத்திலும் அவர் செலுத்திய ஆதிக்கம் பலருக்கும் ஊக்கமாக அமைந்திருக்குது, இப்பவும் அமைஞ்சிட்டு இருக்குது. அவர் உண்மையிலேயே கலையின் வித்தகர். மேலும் பல ஆண்டுகள் உலக சினிமாவுக்கு அவர் சேவையாற்ற மனதார வாழ்த்துகிறேன்னு நம்ம பவன் கல்யாண் வந்து வாழ்த்திருக்காரு. ஒரு பக்கம் பவன் கல்யாண் பிஜேபியை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மாநாடு வந்தார், நம்ம முருகர் மாநாட்டுக்கு. அது அவர் பேசிய பேச்சு பயங்கர சர்ச்சையாச்சு. ஆனால் அவர் இப்போ பாராட்டுகிறது யார் அப்படின்னா, திமுகவிடம் இப்போ வந்து இருக்கிற நம்ம மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்ம கமலஹாசனை. ஆனால் அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க எல்லாருமே. பவன் கல்யாணும் அதுதான். ஒரு அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படை எதிரியாக இருந்தாலும் கூட அவர் ஒரு சினிமாவின் கலைத்தாயின் புதல்வன் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சுக்காரு. ஸோ பவன் கல்யாணோட இந்த பெருந்தன்மையான மனதை எல்லோரும் பாராட்டுகின்றனர்.